ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பன்னீர் எப்படி வீட்டிலையே கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்டாக பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கலாம். காய்ச்சும் போது நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரியே ஆடை மேலே படியாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இந்த பவுலில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. எதுக்காக இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பாலில் மிக்ஸ் பண்ணும்போது லெமனோட வாசனை அதிகமாக வராமல் இருக்கும். அதே மாதிரியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லெமன் ஜூஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் முக்கால்வாசி திரிஞ்சிருச்சு. இன்னும் நல்லா தெரியல, அதனால இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நம்ம பால் திரிய ஆரம்பிக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் தண்ணி தனியாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 லிட்டர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் இந்த சூடான வாட்டர்லேயே இருக்கும்போது அது இன்னும் ஹார்டாகிட்டே போகும். அதனால இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அதோட டெம்பரேச்சரை குறைச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி மேலே ஒரு கிளாத் வச்சு வடிச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் கீழே இன்னொரு பாத்திரத்தில் சேகரிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்தில் நமக்கு எல்லா பன்னீரும் வந்துருச்சு. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். இந்த லெமனோட வாசனையெல்லாம் போகிறதுக்காக கழுவி எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் இந்த பாத்திரத்தில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சூப் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா குழம்பு பண்ணும்போது தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் இந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த பன்னீரை நல்லா கழுவிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 டைம் கழுவிட்டோம் அப்படின்னா லெமனோட வாசனை நமக்கு கொஞ்சம் கூட வராது. அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை இந்த கிளாத்தை வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க. அடியில் ஒரு வடிக்கிற தட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த பன்னீரை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு 3 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள் நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் பன்னீர் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.